ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். ஹலோ மதுரை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பிஸ்னஸ் ஓரியன்டா வீடியோ பார்க்க போறோம். எக்ஸ்போர்ட் பண்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுகளுக்கு மேலாக தொடர்ச்சியா பயணிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அருகில் அமர்ந்திருப்பவங்க ராம்ஸ்டார் இருந்தாங்க. ஸோ இவங்க எக்ஸ்போர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்களும் கெமிக்கல் சார்ந்த சில பொருட்களும் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ல என்னென்ன விதமான சூழ்நிலைகள் இருக்கு, யாருக்கெல்லாம் இது பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ. ஸோ நம்ம வீடியோல நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க சார். சார், நான் குவாலிஃபிகேஷன் வைஸ் எடுத்துட்டிங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போ இண்டஸ்ட்ரியில் 30 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பெங்களூர் தான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. மேனுஃபேக்சரிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த தொழிலில் நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மேனுஃபேக்சரிங்ல இருந்த விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு என்னாச்சு, எனக்கு பிஸ்னஸ் சேல்ஸ் லெவல்ல எனக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்து தான் எனக்கு இந்த வேர்ல்டை சுற்றி பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ டெக்னிக்கல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இதுதான் என்னுடைய ஃபீல்டு. ஸோ என்னாச்சு, அவங்க பண்ண ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத், அதே மாதிரி ஸ்கின்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம ஃபேர் அண்ட் லவ்லின்ட்டு மட்டும் தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். பட் அதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இப்போ நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரியன் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேர் காஸ்மெட்டிக்ஸ், அதே மாதிரி சின்ன ஒரு டாட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ அது மாதிரியான பிக்மெண்டேஷன்ஸ் லெவலான விஷயங்கள். ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம் முதல்ல. ஸோ அதையே என்னை யூரோப்புக்கு அனுப்பிச்சாங்க. முதல்ல நான் யூகேல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது எதுக்காக போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கல் மார்க்கெட்டிங். ஸோ எங்களுடைய ப்ராடக்டை கஸ்டமர் பெரிய பெரிய லாரியல் மாதிரியான பெரிய கஸ்டமரை மீட் பண்ணி எங்களுடைய ப்ராடக்ட் அப்ரூவல் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ல எங்களுடைய இன்கிரீடியன்ஸ் வர்ற மாதிரியான அது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியான அனுபவங்கள் தான் அப்புறம் எனக்கு தோணுச்சு, நம்ம வேற எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம பண்ணா என்ன அப்படிங்கிறது. இப்போ கடைசி ஒரு 7-8 வருஷமா ஆஸ்திரேலியால இருக்கேன். பட் இந்தியாவில் இருக்கிற நான் வேலை பார்த்த அதிகபட்சமான கெமிக்கல் கம்பெனில இருந்து ப்ராடக்டை செலக்ட் பண்ணி என்னுடைய டீம் இங்கே பெங்களூர்ல பேஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா, ஹட்டும், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்த சைடு இருக்கிற ஏஷியன் கண்ட்ரிஸ், அது போக யூகே, யூரோப்ல இருக்கிற அத்தனை விதமான கண்ட்ரிகளுக்கும் நாங்கள் கஸ்டமர் கனெக்ட்ல இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணி கஸ்டமருக்கு ப்ரொமோட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம சாம்பிள்ஸ் அப்ரூவல் ஆகுது, அதுக்கு ஆர்டர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எங்களுடைய ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வேற ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஒரு மாசத்துக்கு 10-20 அந்த மாதிரிலாம் இன்வாய்ஸ் இருக்காது. 2-3 பண்ணுவோம், ஆனால் 2 கோடி 3 கோடி பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்யூ ஆஃப் த இன்கிரீடியன்ஸ். ஸோ இது மாதிரி ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்களுடைய லாஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பெங்களூர்ல மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே டெக்னிக்கல் கிரேட்ஸ். இட்ஸ் நாட் லைக் நம்ம கமோடிட்டி ப்ராடக்ட்ஸ் சொல்ற மாதிரி கிடையாது. ஸோ இதை நானும் டெக்னிக்கலா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறதுனால எனக்கும் அந்த எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷன் தேவை அப்படிங்கிறது மிக தெளிவான முறையில் தெரியும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்றோம். எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்னுடைய டீம் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய பிசினஸ் மாடல் பேசிக்கா. இதுல நாங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுறது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி ஒரு 60%. ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கலாம், ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜிங்க் பைரித்தியோன், பேராட்டன்மோலமைட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கீ இன்கிரீடியன்ஸ் தான் அந்த வேலையை பார்க்கும். ஸோ அதுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட். ஸோ அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினாக்சிடில் அந்த மாதிரி இந்த ஹேர் க்ரோத்துக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி ஸ்கின்னுக்கு தேவையான பொருட்கள், இது மாதிரி எங்களுடைய இது எப்படின்னு கேட்டிங்கன்னா லிமிட்டட் கிடையாது. ஸோ வைட் ரேஞ்சில் போகுது சார். காஸ்மெட்டிக் அண்ட் ஃபார்மாங்கிறது மேஜர். அதில் ஒரு 20% ஃபுட்டும் நாங்கள் பண்ணுறோம். அதில் ஃபுட்டுன்னு சொன்னோன்னே நம்ம எல்லா ஐட்டமும் நாங்கள் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ப்ராடக்ட் லைக் ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ், டர்மரிக்னு இருக்கு. இப்போ டர்மரிக் நிறைய பேர் நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுறது தான் தெரியும். அதே டர்மரிக்கை நாங்கள் ஃபார்மா கிரேடில் கிட்டத்தட்ட 50 டைம்ஸ் ஹையர் ப்ரைஸில் நாங்கள் சேல் பண்ணுறோம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் என்னுடைய பிஸ்னஸ் மாடல். தமிழ்நாட்டில் இங்க உற்பத்தி பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாமா, அதற்கான சூழல் இருக்கா, இல்ல அதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கீங்களா? ஆல் ஓவர் இந்தியால இருந்தே சோர்சிங் பண்றோம். அது தமிழ்நாடு அப்படி கர்நாடகான்ட்டுலாம் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் சில ப்ராடக்ட்ஸ் சில இடத்துல தான் பண்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுல நாங்க பண்றோம், ஹைதராபாத்ல இருக்குது, பெங்களூர்ல இருந்து சோர்ஸ் பண்றோம், மும்பைல இருந்து பண்றோம். கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கிறது சவுத் இந்தியாவில்.
அதனால சவுத் இந்தியா பேஸ்டு கம்பெனிஸே இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார். ஃபார்மால உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத் இஸ் வேர்ல்டு நம்பர் 1ன்ட்டு பேர் வாங்கின இடம் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சவுத் இந்தியா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. எங்களோட இது என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ யாராவது ஒருத்தவங்க நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும், நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபாரின்ல ரஷ்யால இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த சைடு ஆஸ்திரேலியாவில் ஸ்டார்ட் ஆகி யூஎஸ் வரைக்கும் வைட் ரேஞ்சில் எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு தேவைப்படுற டைம்ல அவங்கள்ட்ட சோர்ஸ் பண்ணி நாங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய நீங்க பெரிய அளவில் இருக்கிற நிறுவனங்கள் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? ஒரு சின்ன லெவல்ல இல்லைன்னா வந்து ஒரு ஆரம்பிச்சு ஒரு 5 வருடம் ஒரு 10 வருட காலமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். லோக்கல்ல எங்களுக்கு ஒரு நல்ல பொருட்கள் மீது மரியாதை, மதிப்பு இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் எங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு போதுமான வழி நெறிமுறைகள் எங்களுக்கு தெரியல அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான சூழல் இருக்கு சார்? நல்ல கேள்வி. ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், நிறைய பேர் இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னால மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடுறாங்க. சொல்ல போனா நாங்களே ஒரு லோக்கல் கம்பெனி சார். நான் மதுரை பேஸ் பண்ண ஒரு லோக்கல் கம்பெனி. இதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நாலேஜ் அது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த கான்டாக்ட். நான் வந்து 30 நாடுகள் வெளிநாடுகள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லாரையும் மீட் பண்ணதுனால கஸ்டமர் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி நான் வந்து அதிகபட்சமா செலக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நாங்கள் ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியம் என்டர்பிரைசஸ் தான். அதனால நாங்கள் வந்து ரிலையன்ஸ் மாதிரி, டாடா குரூப் மாதிரியான கம்பெனிகளை நாங்கள் தொடர்பு கொள்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஓன் ஆஃபீஸ் இருக்கும், ரஷ்யாவில் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு அது தேவையும் கிடையாது. நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறு அண்ட் மீடியம் இந்த மாதிரியான கம்பெனிங்க நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக கூட நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு கம்பெனி, அது ஆச்சரியமா இருக்கும், ஒரு பட்டு நூல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பட்டு நூல்ல இருந்து ஒரு கெமிக்கல் எடுத்துருக்காங்க, சரசின் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வேஸ்ட் ஆகிற அந்த நூல்ல இருந்து இந்த கெமிக்கலை எடுத்து அதை ஷாம்பு மாதிரியான பெரிய விஷயங்கள் யூஸ் பண்றாங்க. இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ், ஒரு ஆர்கானிக் பேஸ்டான விஷயங்கள். டர்மரிக்லாம் சார் சொல்லணும்னா நிறைய மார்க்கெட் இருக்கு. அதை வந்து ஃபார்மால நியூட்ராசிட்டிக்கல் இதெல்லாம் ஆஸ்திரேலியால நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ அது மாதிரியான தொடர்புகள் யாராவது தேவை அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். உடனடியா ஏற்றுமதி பண்ணக்கூடிய சூழல் இருக்கா? இன்னைக்கு நீங்க ஒரு விதைச்சீங்கன்னா 5 வருஷம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பலன் கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய 30 வருட அனுபவத்துல நான் பார்த்த மட்டும் சார், சில கெமிக்கல்லாம் வந்து எங்களுக்கு அப்ரூவலுக்கு 4 வருஷமும் ஆயிடும். சாம்பிள் கொடுத்துருவோம், சாம்பிள் கொடுத்துட்டு வருஷத்துக்கு 2 டைம் போய் அவங்க மீட் பண்ணுவோம், என்னாச்சுன்னு கேட்போம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சார். கஸ்டமர்ஸ் வந்து ஃபாரினை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஒர்க் பேட்டர்ன் வேற மாதிரி. நம்ம தான் இந்தியாவில் வந்து சாட்டர்டே சண்டே ஆனாலும் கால் பண்ணி பேசுறோம், அவங்க வந்து போன தொடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய முறையை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நிதானமாக தான் போகணும். எக்ஸ்போர்ட் தொழில் அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங் டேர்ம் பிசினஸ். இன்னைக்கு நம்ம வந்து லோக்கல்ல 100 ரூபாய்க்கு விற்கிறத நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 1 லட்சத்துக்கு விற்கலாம். ஆனால் அதுக்கு பொறுமை தேவை. முதல் விஷயம் பொறுமை. 2வது விஷயம், அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண தெரியணும். குவாலிட்டி அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. டைம், நம்ம வந்து நாளைக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாளைக்குள்ள முடிச்சிடணும். சாரின்னு சொல்றதும், அதே மாதிரி எக்ஸ்கியூசஸ் சொல்றதும், மிஷின் டேமேஜ் ஆயிடுச்சு சார், ஆட்கள் வரல சார், அதெல்லாம் வந்து அது பேக்ரவுண்ட்ல நம்ம ஒர்க் பண்றவங்களுடைய பிரச்சனைகளை தவிர அதை வந்து கஸ்டமர் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த 3 விஷயம், பொறுமை, நல்ல குவாலிட்டி, அதே மாதிரி அந்த டைம். ஸோ இந்த 3ஐயும் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும், அது சின்ன கம்பெனியா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல். இதுதான் என்னுடைய அனுபவம். பெரும்பாலும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணா பணம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம் எப்போதுமே இருக்கிறதே. நிறைய பேர் போறதுக்கு யோசிப்பாங்க, அங்க போய் நாங்க எங்க பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு, பட் எங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு இருப்பாங்க. உண்மை நிலவரம் வந்து அங்க என்னவா இருக்குது? பொதுவா ஏசியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏஷியா அப்படின்னு சொல்லும் போது நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர், மலேசியா, சைனா, இந்த சைடு, இது நம்ம ஆஸ்திரேலியா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே 100% பேமெண்ட் சிஸ்டம் தான் வந்து அதிகமா ஒர்க் பண்றாங்க. யூரோப் மாதிரியான கண்ட்ரிங்க மட்டும்தான் அது வந்து ரொம்ப வளர்ந்த நாடுகள். அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு நீங்க பேமெண்ட் 30 நாள்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் 30 நாள் வந்துடும். நம்ம மாதிரி அதை 10 டைம் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் அப்படின்னாலே பயப்படுற விஷயம், ஐயோ இப்போ போச்சுன்னா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க ப்ராடக்ட் நல்லா கொடுக்குறீங்க அப்படியா இருந்தா நீங்க டிமாண்ட் பண்ணலாம், என்னுடைய ப்ராடக்ட் இதுதான் இந்த விலை அப்படிங்கிறதுல நீங்க நியாயமாகவும் அந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் சக்சஸ் பண்ணலாம். 100% பேமெண்ட் நாங்க வாங்கி கொடுத்துறோம். ஸோ பேமெண்ட் எங்களுடைய கேரண்டி, மெட்டீரியல் குவாலிட்டி அது உங்களுடைய குவாலிட்டி. ஸோ இது இருந்துருச்சு அப்படின்னா, அந்த கமிட்மெண்ட் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். யாருன்னா இது வரைக்கும் எத்தனை
கம்பெனிகளை வந்து நீங்க சோர்சஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? சார் நாங்கள் இப்போ வரைக்கும் கெமிக்கல் ஃபீல்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு எல்லாமே வந்து டெக்னிக்கல் ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 20 கம்பெனி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் கம்பெனின்னு தான் சொல்லணும். அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூத் பேஸ்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் பண்ணுறாங்க. சில கம்பெனி வெறும் காஸ்மெட்டிக், ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சில கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாடி வாஷ் இந்த மாதிரி சொல்லுவோம். சில கம்பெனி ஃபார்மஸ்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் தேவைக்கு தகுந்த சோர்சிங், அவ்வளோதான். கஸ்டமர் கனெக்டிவிட்டி பண்ணுறோம். ரெண்டாவது நாங்களே வந்து அதிகபட்சமாக கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால 90% ஆஃப் த எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கிற பேர்டனை நாங்கள் வந்து கஸ்டமர், அதாவது நாங்கள் சோர்ஸ் பண்ணுற இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணிடுறோம். நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். டைரெக்டாக மிச்சம் எல்லா வேலையும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது இல்லாமல் இப்போ நீங்களே ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கணும், நாங்கள் வந்து நாங்களாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், என்னுடைய சஜஷன் இனிஷியல் எல்லாருமே வந்து வண்டி ஓட்ட தெரியும் இல்லைன்ட்டு கிடையாது. அதுக்காக நான் 2 வீலர் லைசன்ஸ் வச்சுட்டு லாரி ஓட்ட முடியாது. ஸோ அது கொஞ்சம் டிஃபரன்ஸாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடுத்த உடனே நான் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அதை வந்து எங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கம்பெனி கூட டயர் பண்ணிட்டு நிதானமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்களா ஒரு கம்பெனி உங்களுடைய முயற்சியில் நீங்கள் அந்த இடப்பட்ட கேப்பில் எப்படி கம்பெனி செட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எப்படி வாங்குறது, அது மாதிரியான கைடன்ஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் அதுக்கப்புறம் நேரடியாகவும் பண்ணலாம் சார். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சார். எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகள்? முக்கியமாக வந்து பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லைசன்ஸு, லேபிளு, லோகோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதில் முக்கியமாக கவனம் செலுத்தணும்? இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் இருந்தாதான் நீங்க எக்ஸ்போர்ட்டுக்கே அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். அப்படின்னா முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க பாருங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசிக்கான கம்பெனி செட்டப்னு சொல்றோம் இல்லைங்களா, அது கண்டிப்பா இருக்கணும். ஜிஎஸ்டி இருந்தே இருக்கணும். அது போக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதில் லைசன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ எந்த மாதிரியான ப்ராடக்ட் கேட்டகரி நீங்க பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கெமிக்கல் அப்படின்னா அதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சார், ஹெச்எஸ் கோட் அப்படிம்பாங்க. ஹெச்எஸ் கோட் அப்படிங்கிறது ஹார்மனைஸ்டு சிஸ்டம். வேர்ல்டு வைடா ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, கெமிக்கல் அப்படின்னா சாப்டர் 29 அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, அது என்னுடைய சாப்டர் 29 அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதுதான் முதல் ரெக்குவயர்மெண்ட். அதுக்கு அடுத்து லேபிள் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், கண்ட்ரி மாறுபடுது. ரெண்டாவது ஃபினிஷ்ட் குட்ஸ் அனுப்புறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவாக நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய விதிமுறைகளே வேற. அது எப்போவுமே டைரெக்டாக வந்து பப்ளிக் யூஸ் ஆக போகுது. அப்படிங்கும்போது அதனுடைய விதிமுறைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நாங்கள் இப்போதைக்கு அதிகமாக பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்மீடியட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு காஸ்மெட்டிக்கு தேவைப்படுகிற இன்கிரீடியன்ஸ் அதை தான் நாங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து B2B பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் பீரியடில் நிறைய என்கொயரிஸ்லாம் வருது. நாங்களும் வந்து B2Cயும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் யாராவது ஒரு ப்ராடக்ட், இப்போ காஸ்மெட்டிக்லாம் டிமாண்ட் நிறைய இருக்குது. ஸோ இந்தியன் காஸ்மெட்டிக்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸும் ஆகிட்டு வர்றாங்க. ஸோ ஃபாரினில் நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் பிராண்டை கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குரிய விதிமுறைகள் எந்த கண்ட்ரிக்கு போகுது அப்படிங்கிறத நாங்கள் கைடு பண்ணுறோம். அதை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ US அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வேற மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் சார். பேசிக்காக நான் சொன்னது மாதிரி உங்களுடைய ஜிஎஸ்டி, கம்பெனி செட்டப் அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட், இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு தேவையான அடிப்படை. அது இறுதியான ஒரு கேள்வி சார். ப்ராடக்ட் எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், தயார் நிலையில இருக்கு, குவாலிட்டியா இருக்கு அப்படின்னா வரவேற்பு அங்கே எப்படி இருக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு பொருளை வந்து ஒருத்தவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா மாற்றா இதை வாங்கி சாம்பிள் பார்க்கலாம். ஸோ அங்கே எப்படி பிஸ்னஸ் இருக்கும், இதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இருக்கா, இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண பொருட்களுடைய என்ன மாதிரியான அனுபவங்கள் இருக்கு, ஏன்னா இது தெரிஞ்சாதான் அவங்க ஏற்றுமதி பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஸோ வியாபாரியா இருந்து இங்க இருந்து நம்ம அனுப்புறோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்டை அங்க ஏத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு என்ன பதில் இருக்கு சார்? உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன ப்ராடக்ட், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் கூட டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு. நீங்க ஸ்டார்ட் ஃப்ரம், நான் வந்து கெமிக்கலை பத்தி இப்ப பேசிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் ஆஸ்திரேலியால இருக்கேன். நம்ம ஊர் கடலை மிட்டாய்க்கு ஆஸ்திரேலியால அவ்வளவு டிமாண்ட். ஆனா
ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். அது முதல்ல எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கடலை மிட்டாய் நம்ம ஊர்ல எப்படி பேக்கேஜிங் இருந்ததோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படியே அதை வாங்கினவங்க அதை ஓப்பன் பண்ண தெரியல, ஓப்பன் பண்றதுக்கு முடியல, அது ஃபீல் பண்றது கஷ்டமா இருந்திருக்கு. இது என்னடா ஒரு ப்ராடக்ட் இப்படி பேக் பண்ணிருக்காங்களே, இது மாதிரியான சிக்கல் தான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி எல்லாம் இருந்தது. இப்ப நிறைய இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிருக்கு சார். நீங்க வந்து ஆள் பாதி அடைப்பாரு, அதுதான் உண்மை. அப்படி சொல்ல போனா நீங்க கடலை மிட்டாய் நல்லா பண்றீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ப்ராடக்டுடைய குவாலிட்டின்னு நீங்க சொல்லலாம். ஆனா பேக்கேஜிங் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ அதனால இப்போ லேட்டஸ்டா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிமாண்ட் அப்படிங்கிறது இந்தியன் ப்ராடக்ட்டுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் காஸ்மெட்டிக்ல இருந்து, ஃபார்மால இருந்து, ஃபுட்டுல இருந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அதனுடைய பெரிய மார்க்கெட் இருக்கு. நாங்க வந்து தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள் அதை நாங்கள் ஹெல்ப் பண்றோம். உங்களுக்கு நீங்க வந்து என்ன ப்ராடக்டை கொண்டு எங்கள்கிட்ட வர்றீங்க, எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ வந்து எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து அதனுடைய ரெகுலேஷன்ஸ் என்ன, எந்த மாதிரியான பேக்கேஜிங், அதே மாதிரி பிரிண்டிங்ல எல்லாம் சில விஷயங்கள் கீழே இருக்கணும், மேல அந்த லெட்டர்ஸ் இருக்கணும், ஒயிட் கலர்ல தான் இருக்கணும், அப்படின்னு நிறைய விஷயங்கள் பல கண்ட்ரில மாறுபடுது. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அதுல ஈடுபடணும். ஓவராலா உங்க கொஸ்டினுக்கு நம்ம ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே டிமாண்ட். இந்த வீடியோல வந்து ராம் சார் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டை பத்தி பகிர்ந்திருக்காங்க. 25 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து ஒரு ரொம்ப அனுபவமான ஒரு நபர். ஸோ 30 கண்ட்ரிக்கு மேல வந்து பயணப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பா வந்து மதுரையில வந்து நிறைய தொழில்கள் வந்து வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு சூழல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும் உங்களுடைய பொருட்களை அப்படின்னா வந்து ஃபார்மா, காஸ்மெட்டிக், ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து நீங்க தாராளமா வந்து சாரை வந்து தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய இமெயில் ஐடி வந்து நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். மேலும் இதுபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலோபர் ரமேஷ். நன்றி, வணக்கம்.